தீர்க்கதரிசியோட கிருபை, தீர்க்கதரிசியோட அபிஷேகமே அதுதான். வேதம் அதுதான் சொல்கிறது. தீர்க்கதரிசி என்கிறவன் புத்தி சொல்ல வேண்டும், ஆறுதல் சொல்ல வேண்டும், பக்தி விருத்திக்கு ஏதுவாக அவன் பேச வேண்டும். இப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் உங்கள் மேலே வைக்கிறார். அநேகருக்கு நீங்கள் ஆறுதல் அளிக்கிற பிள்ளைகளாய் மாறப்போறீங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்கு பண்ணின தெய்வம் உங்கள் மூலியமாய் வார்த்தைகளை பேசுவார், உங்கள் மூலியமாய் வசனங்களை பேசுவார், உங்கள் மூலியமாய் தீர்க்க தரிசனங்களை பேசுவார், உங்கள் மூலியமாய் அற்புதங்களை செய்வார், உங்கள் மூலியமாய் அதிசயங்களை செய்வார். சந்தூர் ஏங்கராபா, நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இந்த ஊழியம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அநேகரை உயிர்ப்பிக்கிறதாய் அது இருக்கிறதை நாம் பார்க்கிற முடிகிறது. எஸ்ராவை பார்க்கும்போது எஸ்ரா அநேகருக்கு உதவி, ஆவிக்குரிய உதவிகளை செய்கிறதை பார்க்க முடிகிறது. தேவனிடத்தில் பரிந்து பேசுகிற ஒரு ஜெப வீரனாய் எஸ்ரா இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆம் தேவ பிள்ளைகள், ஏன் பரிந்து பேசுகிறார்? மக்களுடைய பாவங்களை அறிக்கை செய்ய வைத்து மனம் திரும்ப கர்த்தர் அங்கே எஸ்ராவை பயன்படுத்துகிறார். ஆம் தேவ பிள்ளைகள், இதுதான் தேவன் நம் மீது வைத்திருக்கிற பிரதான திட்டம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. இந்த வசனத்தை, இந்த சுவிசேஷத்தை நாம் வல்லமையாய், வைராக்கியமாய், வாஞ்சையாய், தைரியமாய், நம்பிக்கையாய் பிரசங்கிக்கிறவர்களாய் மாற வேண்டும். எந்த சூழ்நிலையில் நீங்கள் எவ்வளோ பெரிய போஸ்டில் இருந்தாலும் சரிங்க, கர்த்தர் உங்கள் மேல் வைத்த தரிசனம், உங்கள் மேல் வைத்த கடமை, என் அழைப்பு என்ன என்று அநேகர் கேட்பது உண்டு. உங்கள் அழைப்பு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். யாருக்கெல்லாம் இந்த அழைப்பு இருக்குது? இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லார் மேலும் இந்த அழைப்பு இருக்கிறது. இந்த அழைப்பில் நீங்கள் உறுதியாய் நிற்பீர்களானால், வைராக்கியமாய் நிற்பீர்களானால், வாஞ்சியாய் நிற்பீர்களானால், தாகமாய் நிற்பீர்களானால், ஆத்துமாக்களை குறித்த கரிசனை உங்களிடத்தில் இருக்குமானால், சந்தோரியா கத்தரா, எந்த அளவுக்கு நீங்கள் தேவனுக்காக, ஊழியத்திற்காக வைராக்கியமாய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்கள் மேலே தரிசனங்களை போவார். உலகம் அறியக்கூடிய வகையில், உலகத்தை கலக்குகிற ஒரு பர்னபாவாய், ஒரு பவுலாய் கர்த்தர் உங்களை உருவாக்க முடியும். சந்தோரியா கத்தரா, அது உங்கள் கரத்தில் இருக்குது, உங்கள் கிரியையில் இருக்குது, உங்களுடைய வாஞ்சையில் இருக்குது, உங்களுடைய வைராக்கியத்தில் இருக்குது. அந்த அளவுக்கு நீங்கள் வைராக்கியமாய் எழும்புவீர்களானால் சந்தோரியா கத்தரா, ரீமே தருஷ் தூரியா கத்தராப்பா. அங்கே எலிசாவை பார்க்கிறோம். உனக்கு என்னப்பா வேணும், என்கிட்டேருந்து உனக்கு என்ன வேணும் என்று எலியா கேட்கும்போது அங்கே அவர் கேட்குறா, எனக்கு 2 மடங்கு வல்லமை வேணும். எத்தனை பேர் கேட்குறீங்க? ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, எனக்கு ஊழியம் செய்வதற்கு 2 மடங்கு வல்லமை வேணும்ப்பா. எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்கப்பா. நான் ஜெபிக்கும்போது அருமையான நுரையீரல் பாதிப்பினால் சாப்பிட மாட்டார்கள், எழுந்திருந்து நடக்க ஜெபிக்கவும் இப்படி நான் ஜெபிக்கும் போதே கர்த்தர் அப்பா பேதுருவின் நிழலை தொட்ட மாத்திரத்தில் மரித்தவர்கள் உயிரோடு எழும்பினது போல நான் ஜெபிக்கும் போது அப்பா அநேகர் உயிரோடு எழும்ப கர்த்தர் உதவி செய்ய உங்களுக்குள் வறுமையானால் சந்தோ ரியாங் கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை, தரிசனங்களை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். உங்களோடு கூட கர்த்தர் இடைப்பட ஆரம்பிப்பார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அருமையான புஷ்பராஜ் அம்மாவுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா, கேன்சர் ஆப்ரேஷன் இல்லாமல் சுகமாக அப்பா பிள்ளைக்கு உதவி செய்யுங்க, தங்க தாயாருக்கு உதவி செய்யுங்கப்பா. தேவனுடைய கரம் தாயாரை தொடட்டும், குணமளிக்கும் வல்லமை தொடட்டும்பா. தலமுள்ள கரத்தினால் தாயாரை குணப்படுத்துவதற்காக நன்றி 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 நன்றி. பரவ சந்தோரியாங் கதரா ரீபா தரு ஷதூரியாங் கதரா. தேவ வல்லமை அப்பா, பலவீனத்தோடு அப்பா, சுகவீனத்தோடு இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மீதும் தேவ கரம் நீட்டப்படுவதற்காக நன்றி. வேதம் சொல்கிறது, என்னால் என்னை விசுவாசிக்கிறவர்களால் ஆகும் அடையாளங்கள், நீங்கள் கைகளை வைத்தபோது அங்கே வியாதிஸ்தர் சொஸ்தமாவார்கள் என்று வசனம் சொல்கிறது. அப்படிப்பட்ட கிருபையுள்ள பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்கப்பா, எங்களை மாற்றுங்கப்பா, எங்களை மாற்றுங்கப்பா. ரிப சந்தூர் யாங்கர் அபாஷ தூர் யாங்கர். நம்ம ஊழியமே எழுப்புதல் தாங்க. எழுப்புதல் பிரசங்கியாக தான் நான். எழுப்புதலை குறித்து தான் என்னுடைய பாரமே இருக்கும், எழுப்புதலை குறித்து தான் என் வாஞ்சை இருக்கும். ஆனாலும் இப்படிப்பட்ட நேரத்தில் வருகிற பிள்ளைகளுக்கு உதவி செய்வதற்கு தேவன் எப்படி நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாரோ அதே பிரகாரமாய் கஷ்டத்தோடு இயேசு கிறிஸ்து எனக்கு சுகம் கொடுப்பார் என்ற நிச்சயத்தோடு